வரலாறு காணாத வகையில் பணம், பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை இந்த முறை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4650 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். இந்தியாவில் 4658 கோடி மதிப்பிலான பணம், பரிசு பொருட்கள், மதுபானங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 75 கால இந்த வரலாற்றில் இதுதான் இவ்வளவு அதிகமான ஒரு சீஷர் என்பது செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டை காட்டிலும் இது பல மடங்கு அதிகம் எனவும் இன்னும் பல்வேறு 6 வார காலங்கள் தேர்தல் முடிவதற்கு இருக்கும் நிலையில் முதற்கட்டமாக முதல் 2 முதல் 3 மாதங்களில் இவ்வளவு பொருட்கள் என்பது சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்பட்டதன் அடிப்படையில் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார்கள். மாநிலங்கள் வாரியான ஒரு பட்டியலையும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. மொத்தம் 4658 கோடி மதிப்பிலான இந்த பொருட்கள் என்பது மிக முக்கியமாக மதுபானங்கள், பரிசு பொருட்கள், ரொக்கம் உள்ளிட்டவை அடங்கும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது தவிர தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய அந்த ஆபரணங்கள் மற்றும் அதனுடைய கட்டிகள் ஆகியவையும் இதில் அடங்கும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சுமார் 460 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரையிலான காலகட்டத்திற்குள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்போது தேர்தல் ஆணையமானது இந்த அறிவிப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.